தமிழ்நாட்டு நலனுக்காக, உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக, விவசாயிகள் நலனுக்காக போராட்டங்களை முன்னெடுப்பது. நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை இது போன்ற அரசியல் காரணிகள், உயர்ந்த அரசியல் காரணிகளுக்காக இதர ஜனநாயக சக்திகளுடன் இணைந்தும் நாங்கள் பாடுபடுவோம். இது எங்கள் நிலை. டெல்லியில் ஒரு பிரமாண்டமான பேரணியை நாங்கள் நடத்துகிறோம். அங்கே இந்தியாவுடைய ஒற்றுமை, பன்முகம், மதச்சார்பின்மை, சட்டத்தின் ஆட்சி முறை, மாநிலத்தின் உரிமை, கூட்டாட்சி முறை, சமூக நீதி என்கிற உயர்ந்த அரசியல் முழக்கங்களை செப்டம்பர் 1 அன்று ஒரு பிரமாண்டமான பெருந்திரள் பேரணியில் முழக்கம் இருக்கிறோம். தமிழ்நாடு எனவே போதை பழக்கங்கள் இல்லாத, சாதிய வன்கொடுமைகள் இல்லாத, பெண்கள் மீது, குறிப்பாக பெண் சிறுமிகள் மீது வன்கொடுமைகள் ஏதும் இல்லாத புதிய நூல் பூமி குறித்த சிந்தனையுடன் அனைத்து இந்த இளைஞர்கள் ஒன்று 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு தமிழகம் நல்லுலகம் பேராதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். யுத்த காலங்களில் அவசரகதியின் போர்க்கால அடிப்படையில் அவர்களை நம்முடைய நாட்டிற்கு அழைத்து செல்வதற்குரிய ஒரு திட்டம் தேவைப்படுகிறது. வளைகுடா முழுவதும் பணிபுரிகிற நமது தொழிலாளர்கள் குறித்து, அவர்கள் வாழ்விடங்கள் குறித்து, பணி பாதுகாப்பு குறித்து, சிறையில் வாழ்வோர் குறித்து ஒரு அறிக்கையை அயல்வகுப்புறை தர வேண்டும். இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஈரான் மீது, அமைதியாக இருக்கிற ஈரான் மீது மீண்டும் மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி உலகை யுத்தத்தில் ஆழ்த்துவதை, அமெரிக்கா யுத்தத்தில் ஆழ்த்துகிறது. அமெரிக்காவின் இந்த அத்துமீறி நடவடிக்கைகளை, போர் வெறிகளை நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கண்டிக்க முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. முன்னர் ஆட்சியில் இந்தியாவிலேயே நலத்திட்டங்கள் தமிழ்நாடு தான் முதலிடத்தில். அது காமராஜர் ஆட்சி இருந்தபோது சரி, மாண்புமிகு காமராஜர் அவர்கள் இருந்தபோது சரி, டாக்டர் கலைஞர் இருந்தபோது சரி, மாண்புமிகு எம்ஜிஆர் இருந்தபோது சரி, மாண்புமிகு ஜெயலலிதா இருந்தபோது சரி, மாண்புமிகு ஸ்டாலின் இருந்தபோது சரி, இந்தியாவிலேயே சமூக நலத்திட்டங்களில் தமிழ்நாடு தான் முதலிடம். அவதியா சிறந்து சொல்லியிருக்கிறார். நமது முன்னோர் பாதையில் வெவ்வேறு கட்சியாக இருக்கும். ஆனா அந்த நலத்திட்டங்கள் நல்ல திட்டம். அந்த நல்ல திட்டங்களை தமிழக முதல்வர் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விருப்புக்கு அப்புறம் தமிழக நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். தேவையான இன்னும் கூடுதலான நலத்திட்டங்கள் ஏழைகளுக்கும் எளிய மக்களுக்கும் உருவாக்க வேண்டும், அமலாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தோட்டல் விரும்புடைய இந்த ஆட்சியை மக்கள் 2 வாக்கள் இருக்கிறாங்க. ஆட்சி ஜனநாயகத்தில் 5 ஆண்டு தொடர்பு தான் நல்லது. அதற்கு கோரிக்கைகள் முன்னெடுத்து நாங்கள் போராடும் முறைகள் சொல்லி நிறைய இருந்தால் எப்பொழுதும் உழைக்கும் மக்கள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கோரிக்கைகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, லஞ்சம் வாங்கவும் கூடாது. நல்லது. அது போல ஒரு சட்டம் நல்லது. ஆனால் அடிப்படையிலே இது நல்லது. முதல்வர் எழுப்பியிருக்கிற முதல்வர் பேசியிருக்கிற இந்த உரை நல்ல உரை. லஞ்சம் கூடாதுன்றது நல்லா இருக்கும். எங்கேயுமே லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, நல்லது. அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை சார். நம்ம சமூகத்துல இந்திய சமூக அமைப்பு, முதலாளித்துவ சமூக அமைப்பு 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுவதை வேடிக்கை பார்க்கிற சமூக அமைப்பு. லஞ்சத்தின் ஊற்றுக்கான அங்கே இருக்கிறது. முதல்வர் பேசியது மிக நல்லது, சிறப்பு. அவ்வாறு சிறு சிறு நடவடிக்கை என்றால் அதை நாங்கள் வரவேற்கிறோம், மகிழ்ச்சி தான். எனவே இதில் தமிழ்கூட நல்லுலகம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம், எங்கள் கருத்து. டெல்லி அரசை நிர்பந்திக்க வேண்டும், கர்நாடக அரசை தமிழக முதல்வரோட கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துக்கு பிரதமர் மதிப்பளிக்க வேண்டும். தமிழகத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சரிடம் புதியவர், அவரிடம் நாடு நிறைய எதிர்பார்க்கிறது. திட்டங்களின் கொள்கை எல்லாவற்றிலும் ஒரு புதிய முறையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நமது ஜனநாயகத்துக்கும் நமது பண்பாட்டிற்கும்
ஒத்து வராத வார்த்தைகளும் உடல் மொழிகளும் கூடாது என்பதுதான் எங்களுடைய